சென்டிமெண்ட் பேஸ்டு மூவி சக்ஸஸ் ரேட்டிங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூவியோட ரேட்டிங் சொல்கிறது தான் கான்செப்ட்டு. இதோட ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்பி, பேக் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து MySQL ரன் ஆகும். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்பி யூஸ் பண்ணிவிட்டு யூசர் இன்டர்பேஸ், யூசர் கண்ணில் பார்க்கக்கூடிய டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணியிருப்போம். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். இதோட கான்செப்ட் பண்ணால் ஒரு மூவிக்கான ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அதாவது யூசர்ஸ் கொடுக்குறப்போ ஒரு ஸ்டார் ரேட்டிங் வந்து யூசர்ஸ் கொடுக்குறப்போ ஒரு கீவேர்ட்ஸ் நம்ம வச்சுருப்போம். அதாவது சென்டிமெண்ட் பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட், அதாவது குட்னா வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்கு, வெரி வெரி குட்னா பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங், அப்படி வந்து ரேட்டிங் வச்சுருப்போம். ஸோ அதை வச்சு நமக்கு ரன் ஆகும். இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்பாச்சி வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும், MySQL வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ரெண்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இந்த URL இதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் போட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்துடும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரல் யூசர் தான், இது கெஸ்ட் யூசர் எல்லாம் இருப்பாங்க. ஆல் மூவிஸ் நான் எக்ஸாம்பிள் ஒரு 2 மூவி நான் வச்சுருக்கேன். இந்த மூவியில் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் இது பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை கிளிக் பண்ணி இப்போ மூவி நம்ம வந்து ரிசல்ட் இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம ஒன்றி போட மாறும். இது எப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூசர் லாகின் இருக்குது. யூசர் லாகின் நமக்கு அக்கௌண்ட் கிடையாது, கட்டி புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்குவோம். நான் யூசர்னே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். யூசர் யூ மேல் யூசர் நான் எல்லாமே சும்மா எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். நமக்கு என்ன இது மெயில் ஐடி, சாரி, user@gmail போட்டாச்சு. அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கிறப்போ இப்போ வந்து லாகின்ல பார்த்தீங்கன்னா user@gmail.com, பாஸ்வேர்டு வந்து யூசர் கொடுத்து லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணால் உங்களுக்கு லாகின் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மூவி வெல்கம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொஃபைலோட அப்டேஷன் வந்து இருக்கும். உங்கள் ப்ரொஃபைலு அதில் அப்டேஷன் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆல் மூவிஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மூவி கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் கொடுக்குற ஆப்ஷன் வரும். இது மாதிரி ஃபஸ்ட் நம்ம வந்து வந்திருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குட்டுன்னு நான் கொடுக்குறேன், சும்மா குட்டுன்னு மட்டும் கொடுக்குறேன். குட்டுன்னு கொடுத்து உங்களோட கமெண்ட் என்னவோ சம்திங் அந்த கமெண்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டைட்டில் வைக்கிறப்பவும் சரி, இல்லை நைஸ் மூவின்னு நான் வைக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நைஸ் மூவின்னு வைக்கிறேன். அது கொடுத்து சப்மிட் பண்ணிட்டோம். இது டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் குட்டுன்னு கொடுத்ததுக்கு 4 மார்க் வந்துருச்சு, 5க்கு 4 மார்க் வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்து சென்டிமெண்ட் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்மின் சைட்லேருந்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். யூசர் சைடில் பார்த்தீங்கன்னா எபோட்டு ப்ளஸ் வந்து கான்டெக்ட் யூஸு இதெல்லாம் உங்களுக்கு காட்டும். இது எல்லாமே அட்மின் சைட்லேருந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே யூஆரில் வந்து க்ளோஸ் கிளாஸ் அந்த ப்ராஜெக்ட் நேம் மட்டும் வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்துட்டு அட்மின் யூசர் நேமு, பாஸ் வந்து அட்மின் 1 2 3 உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டில் இங்கே கொடுத்துருப்பேன். ப்ராஜெக்ட்லேயே வந்து அட்மினோட லாகினோட கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இதை வச்சு லாகின் பண்ணிக்கேன். லாகின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடுத்த அந்த கீவேர்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு வச்சுருந்தாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டிங் நம்ம இங்கேயே கொடுத்துருப்போம். சென்டிமெண்ட் கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வார்த்தை இருந்தால் 1 பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இப்படி கொடுத்துருப்போம். இதில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு 100 வச்சுங்க. 100 வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லாமே ஷோ ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் நான் கொடுத்துருப்பேன். நம்ம இது பண்ணுறதா. ஸோ இந்த பேட்னா இத்தனை பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். இது எல்லாமே கீவேர்ட்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு நியூவாக ஒரு கீவேர்ட் வேணும்னா இதில் போயிட்டு நியூ கீவேர்ட்ஸ் கொடுத்து நீங்கள் அதுக்கு எத்தனை மார்க்கு கொடுத்து வச்சுக்கலாம் அதை. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் அதில் இருந்துச்சு நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட டாபிக் ஏதாச்சும் நீங்கள் மாற்றினா செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணுமோ டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் மாற்றிட்டு நான் இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PHP மட்டும் ரைஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு PHP அட்மின் இருக்கா, இங்கேயும் PHP இருக்கா, நான் PHP மட்டும் ரைஸ் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு முன்னாடி பார்த்துற அந்த வால் போஸ்ட்டு அந்த வெல்கம் பேஜில் இந்த கண்டென்ட்டு எல்லாமே இதில் இருக்கும். இதில் எது வேண்டாமோ உங்களுக்கு அது அட்ரஸ் எல்லாமே கான்டாக்ட்லாம் மாற்றிட்டு அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் எல்லாம் மாறிக்கும். ஸோ இது வந்து அட்மின் கண்ட்ரோல் மேலே .php மாறிடுச்சுங்களா. அப்புறம் அட்மின் ஒரு அட்மின் நான் உங்களுக்கு கொடுத்து லாகின் பண்ணேன். இன்னொரு அட்மின் வேணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு அட்மின் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம்
ஜஸ்ட் இது விட்டுருங்க. அப்புறம் என்கொயரிஸுங்கிறது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் யூஸில் கொடுக்கக்கூடிய என்கொயரிஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். யூசர் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த யூசர் இப்போ நான் யூசர் ஒரு கிரியேட் பண்ணல, ஸோ எத்தனை யூசர் இருக்காங்களோ அதை நம்ம காட்டும். அப்புறம் மூவி லிஸ்ட் வந்து மெயின். மூவி லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் மூவி கொடுத்து புது மூவி வேணும்னு உங்களுக்கு வேணும்னா, இப்போ நான் 2 மூவி ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மூவி வேணும்னா டைட்டில் கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் ஆக்டர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து சப்மிட் பண்ணால் மூவி உங்களுக்கு ஆட் ஆகிக்கும். ஃபோட்டோ வச்சு பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்துக்கும்.